கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து நான் அமெரிக்காவில் க்ரீன் கார்டுக்காக எவ்வளோ ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஒரு எபிசோட் பேசியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த கதையும் கூட. ஒரு இளம் பெண், அவங்க அம்மா வந்து ஒரு நார்மல் டெய்லர், அப்பா வந்து ஒரு ஆர்டினரி ஒரு சின்ன வேலை பார்க்கக்கூடிய ஒரு கிளர்க்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பொண்ணை வந்து அவங்க வளர்க்குறாங்க. உயிரை கொடுத்து அந்த பொண்ணுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் நல்லா படிக்கிறா. அம்மா அப்பாவுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி தரணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வீடு வாங்கி தரணும், அவங்கள நான் சந்தோஷமாக வச்சு பார்க்கணுன்னு அவ்வளோ ஒரு தங்கமான பிள்ளை. ஸோ அமெரிக்காவுக்கு போகிறா படிக்க. ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அவங்கள வந்து கடனுடனே வாங்கி எப்படியோ பண்ணி அவளுக்கு என்ன ஸ்பான்சர்ஷிப்புங்கிறது வந்து படிப்புக்கு கிடச்சிடும். பட் ஸ்டே, சாப்பாடு அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இவங்களும் எல்லாத்தையும் விற்று அவளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் படித்து முடித்ததுக்கப்புறம் அவளுக்கு வேலை கிடைக்கிறதில்ல. ஆக்சுவலாக அது ரொம்ப உண்மைங்க. அப்ராடில் வந்து நம்ம ஃபாரினில் போய் படிச்சுட்டா உடனே வேலை கிடச்சிரும், உடனே நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. எல்லா படிப்புக்கும் அந்த காசு கிடையாது. அதாவது ஐடி சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை கிடைக்கும். இப்போ வந்து வேறு சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. அவங்க அடுத்தடுத்து மாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கணும். நல்ல பெரிய லெவலில் படித்து இப்போ அவங்க வந்து ஒரு டாக்டருக்கு படிக்கிறாங்க, அவங்க சர்ஜனுக்கு அங்கேயே படிக்கிறாங்க, இல்லை அவங்க வந்து ஒரு லாக்கு படிக்கிறாங்க, லாலே வந்து அவங்க இன்னும் ஹையாக வந்து அவங்க பிஹெச்டி வரைக்கும் போகிறாங்க. அப்படிலாம் இருந்தால் தான் அங்கே நல்ல சம்பளம். ஒரு நார்மல் கிராஜுவேஷனுக்கோ இல்லை அப்ராடில் போய் நானும் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணேன்னா அந்த மாஸ்டர்ஸ்க்கெலாம் உடனே வேலை கிடைக்காது. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால் ஏன்னா அந்த ஊரில் வந்து அவங்க ப்ரியாரிட்டி என்ன வச்சுருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அமெரிக்கனுக்கு தான் ப்ரியாரிட்டி. அந்த அமெரிக்கன் ப்ரியாரிட்டி போக தான் அவங்க வந்து இண்டியன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ இண்டியன்ஸ் எடுக்கும்போது அவங்க வந்து அந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு விசா கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நிறைய பணம் அதுக்காக செலவு பண்ணணும். அந்த ஆஃபீஸு டபுள் மடங்கு வந்து அவங்களுக்காக செலவு பண்ணணும். ஏன் நீ வந்து அமெரிக்கனை விட்டுட்டு இந்தியன் ஆளை எடுக்கிறேன்னு அவங்க வந்து பதில் கொடுக்கணும். அப்போ 2-3 அமெரிக்கனுக்கு உண்டான அந்த சம்பளத்தை அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இந்த மாதிரி ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஒன்று இதை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு என்னவோ நான் காதில் கேட்டது படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். பட் டெஃபினட்டாக நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நினச்சா ஒரு இந்தியனுக்கு வந்து அவங்க உடனே கம்பெனி விசா வந்து கொடுத்துட மாட்டாங்க. அதில் தான் நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள்கிட்ட விசா இருக்கா, நீ ஆல்ரெடி விசா வச்சுருக்க. விசா ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடனே எந்த கம்பெனியும் டக்குன்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பிரியா வந்து படித்து முடித்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கல. சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. மேன் பவர் ஏஜென்சிலலாம் சொல்லி வைக்கிறா. அவள் வந்து இந்த என்ன சொல்கிறது, யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டில் உடனே வேலை கிடச்சிரும். ரெஸ்டாரண்ட்டு, பெட்ரோல் பங்க்கு, இந்த மாதிரி இடங்கள்லாம் டக்குன்னு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே அவங்க வந்து ஓரளவுக்கு உங்கள் சாப்பாடு செலவெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அவளுக்கு வேலை கிடச்சிருது. இங்கே வந்து பெரிய வேலை கிடச்சதா சொல்லி அவங்க அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தி, பாவம் அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும், ஒரே பிள்ளை, ஸோ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி அங்கேருந்து ஏதோ பணமெல்லாம் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறான். இந்த மேன் பவர் ஏஜென்சியில் வேறு ஒரு லேடி இருக்காங்க. அங்கே அவங்க தான் பாஸு. அவங்களுக்கோ அவங்க கணவருக்கோ ரொம்ப நாளாகவே வந்து குழந்தைங்க இல்லை. சரகேட் மதர் யாராவது கிடைக்க மாட்டாங்களா? நமக்கு வந்து சரகேட் மதர்னால் வாடகை தாய். வேறு ஒருத்தங்க வந்து இவங்க 2 பேருடைய அணுக்களை அவங்க வயிற்றில் செலுத்தி அவங்க வந்து அவங்க வயிற்றில் அவங்களுடைய குழந்தைய சுமப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப காமனாக அப்ராடில் நடக்கும். ஆனாலும் அப்ராடில் இதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது. அவங்க இதை எழுதணும், பர்மிஷன் வாங்கணும், அந்த வாடகை தாயாக வரவங்க வந்து அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட முடியாது. சட்ட பிரகாரம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து வேலைக்கு தேடி தேடி பக்கத்தில் வந்துடுச்சு. இனிமேல் இது வந்து இந்த எஜுகேஷன் விசாவுடைய டைம் எல்லாம் முடிய போது, வேலை கிடைக்கல, என்ன பண்ணணும்னு தெரியாத போது ஒரு நாள் அந்த ஆஃபீஸில் அந்த லேடிக்கிட்ட அழறாங்க. அழுத உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, சரி நான் என் வீட்டுக்கார்ட்ட பேசிவிட்டு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் சொல்கிறேன், நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கா, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கா பார்க்குறதுக்கு, இங்கே தான் வேலை பார்க்கணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. நமக்கும் ஒரு சரகேட் மதர் தேவைப்படுது. நம்மளும் வந்து இந்தியன்ஸ் தான், இங்கே வந்து ரொம்ப நாளாக இருக்கும். யாரோ ஒரு வெள்ளைக்கார பொம்பளையுடைய
வயிற்றில் போய் நம்ம குழந்தை வந்து சுமக்கிறத விட ஏன் இந்த பொண்ணாக இருக்கக்கூடாது, ரெண்டாவது இவ வந்து இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, ஸோ அவளுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம குழந்தை வந்து ஹெல்த்தியாக பிறக்கும், ஏன் நம்ம இந்த பொண்ணையை அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டு நீங்கள் பேசி பாருங்கள், அவளை பார்த்தா இந்தியா போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியுது, நான் திரும்பி போய் எங்கள் அம்மா அப்பா முகத்தில் எப்படி முடிப்பேன்ட்டு அப்படி கதறி கதறி அழறா, ஸோ நம்ம இதை பேசணுன்னா சரியாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க ஒரு நர்ஸும் கூட. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறார். இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு காஃபி ஷாப்பில் உட்கார வச்சு, இதை பாருமா பிரியா, இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கு வந்து குழந்தைங்களே இல்லை, ஒரு குழந்தை வேணும்னு நாங்கள் ஆசைப்படும்போது டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் சரகேட் மதர்கிட்ட தான் போனோம், வாடகை தாய் மூலியமாக தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், இல்லையா நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும், எங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை, எங்கள் குழந்தை வேணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம், ஸோ எங்களுக்கு ஒரு வாடகை தாய் தேவைப்படுது, நீ வாடகை தாயாக இருக்க ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு விசா நாங்கள் கொடுக்குறோம், அந்த 9 மாதமும் உனக்கு நாங்கள் சம்பளமாக ஒரு $50,000 கொடுத்துட்றோம், ஸோ நீ அந்த $50,000 வந்து மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் உனக்கு, அந்த 9 மாதத்துக்குள்ளே நீ ட்ரை பண்ணிகிட்டே இரு, உனக்கு எங்கேயாவது உனக்கு வந்து ஒரு இடத்துல வேலை கிடச்சிதுன்னா நீ அந்த வேலையை எடுத்துக்கோ, ஒரு வேளை உனக்கு வேலை கிடைக்கலன்னா கூட நீ அந்த $50,000 எடுத்துக்கிட்டு நீ இந்தியா திரும்பி போனாலும் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துக்கிட்டு போன மாதிரி இருக்கும், ஊரில் இருக்கவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீ யோசி, நீ எங்களோட எங்கள் வீட்லேயே இருந்துக்கலாம், உனக்கு வேறு எந்த செலவும் கிடையாது, உங்கள் அக்கௌண்ட்டில் நீ ஓகேன்னு சொன்னால் நாங்கள் பணத்தை போட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வந்து யோசித்து பார்க்குறா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் ஊருக்கு மட்டும் போகக்கூடாது, எப்படி அம்மா அப்பாவை நம்ம காப்பாற்றணும், எவ்வளோ கஷ்டப்பட்ட அம்மா வந்து அந்த தையல் மிஷினை மிதித்து என்னை காப்பாற்றினாங்க, ஸோ நான் வந்து அவங்கள அப்படி கைவிட்டுறக்கூடாது, நான் கண்டிப்பாக இந்த ஊரில் சம்பாதிக்கணும், 9 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே எனக்கு எங்கேயாவது ஒரு வேலை கிடைக்காதா, இவங்க இந்த ஒரு வருஷம் விசா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி, அதோடைய கான்சிக்வன்சஸ் புரியல, சின்ன பொண்ணு இல்லையா, கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணு வாடகை தாயாக இருக்க வந்து ஒத்துக்கிறான். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது குழந்தைங்க வந்து பெற்றோர்கள் மேலே இருக்க பாசத்தில் அவங்களும் எவ்வளோலாம் தப்பு பண்ணிடுறாங்க பாருங்களேன். இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சட்ட பிரகாரம் வக்கீலை வச்சு எல்லாம் எழுதி வாங்கி அவள் அக்கௌண்ட்டுக்கு $50,000 போட்டுடுறாங்க. அவள் அக்கௌண்ட்டில் பணம் வந்தோன்னா அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுது. அந்த குழந்தைய சுமக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த வீட்டில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அவளை, எந்த குறையும் கிடையாது. அவங்க பொம்பளை காத்தால எழுந்திரிச்சு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இவள் ராணி மாதிரி அந்த வீட்டில் இருக்க. அவள் வெறும் உட்காந்த இடத்துல சாப்பிட வேண்டியது, அவளுக்கு வேணுங்கிற எல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. இவளுடைய ரூமில் தனியாக ஃப்ரிட்ஜு கொடுத்துட்றாங்க, எல்லாமே கொடுத்துட்றாங்க. மாடியில் வந்து இவளுக்கு போகிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. மாடியில் புருஷன் முன்னாடி அவங்க இருக்காங்க. கீழே இவளுக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா வயிற்றில் வளர்றது அவங்க குழந்தை இல்லையா, ஸோ இவட்ட ரொம்ப அன்பாகவும் இருக்காங்க. இப்படியே நெருங்க 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 என்ன ஆகுதுன்னா இவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன் உடம்புல வரக்கூடிய மாற்றங்கள் என்ன இருந்தாலும் அந்த தாய் பாசங்கிறது வரும்ல, அதெல்லாம் அவளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. குழந்தை பிறந்த உடனே இவளையும் அறியாமல் இவளுக்கு அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் வந்துடுது. இவளுக்கு அங்கேருந்து உடனே போக பிடிக்கல. இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஓனர்கிட்ட பேசுகிறா, நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே கண்டினியூ பண்ணுறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு கிடைக்கலன்னா அவங்களும் பெருசாக அதை இது பண்ணிக்கல. சரி மாடியில் நம்ம இருக்கோம், குழந்தை வந்த சந்தோஷத்தில் அவங்க இருந்தால் இருந்துட்டு போட்டோம், கீழே ஒரு 2 மாதம் தானே இருக்கேன்னு சொல்கிறா, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை அழும்போதெல்லாம் ஓடி போய் எட்டி பார்க்குறா, பால் கொடுக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதே இல்லை. அவங்க ஃபீடிங் பாட்டில் தான் பால் கொடுக்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், குழந்தைக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும், வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்படி வரும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவளுக்கும் அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அந்த ஓனருக்கும் ஒரு சண்டை வந்துடுது. ஒரு நாள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் ஆகுது. இவர் சொல்கிறா, உங்கள் $50,000 எடுத்துங்க, நான் என் குழந்தைய எடுத்துகிட்டு நான் இந்தியாவுக்கு போகிறேன், எனக்கு இஷ்டம் இல்லை இதில் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறான். அது எப்படி நீ கொண்டு போக முடியும், நீ தான் சட்டப்பிரகாரம் கழுத்து போட்ட, பணத்தை வாங்கிட்ட, என்ன கொழுப்பா உனக்கு அப்படின்னு 2 பேருக்குள்ளே பயங்கர ஆர்கியூமெண்ட்டு. படிக்கட்டில் நின்று 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அம்மா கோவத்தில் இவ்வளோ தள்ள கீழே விழுந்தாவ செத்து போயிடுறான். அந்த ஷாக்கில் மண்டையில் அடிபட்டு செத்துடுறா. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணே தெரியல. முதல்ல பதறி போய்ட்றாங்க, தன் புருஷனை வர சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேருமா உட்காந்து சேர்ந்து பேசி, இல்லை பேசாமல் இதை மறைச்சிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. குட்டி பத்மினி அம்மா வந்து ஏஆர்கே மித்ராலயா அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஜாயின் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட குழந்தைங்களையும் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க ஏஆர்கே மித்ராலயா ஓல்டேஜ் ஹோம். பிரியாவோட அம்மா வந்து அவளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யூஸ்வலாக ஃபோன் பண்ணால் உடனே எடுக்கக்கூடிய பிரியா இன்றைக்கி 11 முறை அவங்க ட்ரை பண்ணியும் ஃபோன் எடுக்கலை.
விடாமல் இப்படியே ஒரு வாரம் அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபோனு பேட்ரி டெட் ஆகி ஃபோனும் ஆஃப் ஆகிடுது. பிரியாவோட அம்மா வந்து பயந்து போய்ட்றாங்க. ஏன் இந்த மாதிரி என் பொண்ணு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி நேராக அவங்க வந்து இந்தியன் எம்பசிக்கு போய் என் பொண்ணு வந்து அமெரிக்கா போயிருக்கா, ஆனால் வந்து எப்போவுமே என் ஃபோன் எடுப்பா, டெய்லியே என்கிட்ட பேசுவா, ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து அவள் ஃபோன் பேசவே இல்லை, இப்போ ஃபோனும் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்தியன் எம்பசியும் உடனே அமெரிக்கன் எம்பசிக்கு அவளுடைய பாஸ்போர்ட்டு அவள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு அனுப்புகிறாங்க. அமெரிக்கன் எம்பசி வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது அவள் கடைசியாக அவளுடைய ஃபோன் எந்த இடத்துல இருந்தது, எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, எந்த இடத்துல அவள் வேலை பார்த்தா, எந்த பேங்க்கில் அவள் அக்கௌண்ட் வச்சுருக்கா, இப்படி எல்லாத்தையும் அவங்க ட்ராக் டவுன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ட்ராக் டவுன் பண்ணி கரெக்டாக இந்த வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க. இறங்கி இந்த வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆமாம் எங்ககிட்ட சரகேட் மதராக இருந்தால் எங்களுக்கு கழுத்து போட்டால், இதோ பாருங்கள் நாங்களும் அவள் அக்கௌண்ட்டில் எல்லாம் பணத்தை கொடுத்துட்டோம், அவள் கிளம்பி கான்ட்ராக்ட் முடிச்சுட்டுன்னு கிளம்பி போயிட்டா, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கிறதே இல்லை, இந்த மாதிரி தவறுதலாக வந்து அடிப்பட்டவ இறந்துட்டா, நாங்கள் வந்து பணத்தை வந்து மறைச்சிட்டோன்னு அவங்க சொல்கிறதில்ல. ஆனால் போலீஸ் வந்து விடாமல் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, நிறைய அப்சர்வ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அவங்க டெய்லி வேலைக்கு போகிறதுனால ஒரு கேமரா வச்சுருந்தாங்க குழந்தைய வந்து பார்த்துக்கிறதுக்காக. அந்த குழந்தை அந்த ரூமில் என்ன பண்ணுது, அந்த ரூம்குள்ளே பிரியா வராளா இல்லை வராமல் இருக்காளான்லாம் செக் பண்ணுறதுக்காக போட்ட கேமரா. கடைசியில் அந்த கேமரானால அவங்களே மாட்டிக்கிறாங்க. அந்த கேமராவை எடுத்து இவங்க செக் பண்ணும்போது பிரியா எத்தனை மணிக்கு உள்ளே வந்தது, அப்புறம் இவங்க போய் அந்த படிக்கட்டில் நின்று அவட்ட பேசினது, இவங்க அவளை படிக்கட்டில் கோவமாக அடிக்க போனது, அதில் அவள் தடுக்கி கீழே விழுந்தது, அதில் அவள் இறந்துட்டாங்கிறது இந்த அம்மா வந்து உங்கள் புருஷன்கிட்ட ஃபோனில் சொல்கிறது, புருஷன் வேகமாக 10-15 நிமிஷத்துலேயே அந்த வீட்டுக்கு வர்றது, 2 பேருமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் யோசிக்கிறது, அப்புறமா அவளை வந்து பேக் பண்ணி பிளாஸ்டிக் பாலித்தீனில் பேக் பண்ணி அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறது, எல்லாமே அதில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகி 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர்னு சொல்லி அவங்க 2 பேருக்குமே ஆயுள் தண்டனை கிடைக்கிது. 2 பேருமே ப்ரிசனில் இருக்காங்க. ஒன்றும் அறியாத அந்த சின்ன 2 மாத குழந்தை இப்போ வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அந்த ஊரில் ஒரு அனாதை ஆசிரமெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த குழந்தை வளருது. அம்மா அப்பா நல்லா வச்சுக்கணும், அமெரிக்காவில் வேலை பார்க்கணுங்கிற அந்த ஆசைக்காக இந்த பொண்ணும் தன் உயிரை வந்து தியாகம் பண்ணிடுறா. ஸோ அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணுங்கிறது முக்கியம்தான், ஆனால் அது ஒரு மோகமாகவோ அதுதான் தன் வாழ்க்கையனோ தயவுசெய்து யாருமே நினைக்காதீங்க. போங்க, ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கலையா கடவுள் இதை விட நமக்கு பெட்டராக வச்சுருக்காருன்னு தயவுசெய்து உங்களை நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க. எப்போவுமே ஒரு தவறான முடிவுக்கு ஒரு தவறான பாதைக்கு போகவே போகாதீங்க. லவ் யூ ஆல். மறுபடியும் உங்களை இன்னொரு கதையில் சந்திக்கிறேன். டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.